வணக்கம். மனதை வெல்லுங்கள் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மாற்றம் இல்லாமல் முன்னேற்றம் சாத்தியமற்றது. எண்ணங்களை மாற்றிக்கொள்ள முடியாதவர்களால் வேறு எதையும் மாற்ற முடியாது என்ற இந்த சிந்தனையோடு நாம் நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு சுய கௌரவம். இதை பற்றி ஒரு விரிவான விளக்கத்தை தருவதற்காக இங்கு வந்திருக்கிறார் சகோதரர் பிரம்மாகுமார் டாக்டர் B.K. பாண்டியமணி அவர்கள். இவர்கள் கடந்த 40 ஆண்டு காலமாக ராஜயோகாவை பயிற்றுவித்து வருகிறார். மேலும் பிரம்மாகுமாரிகள் இயக்கத்தின் வேல்யூ எஜுகேஷன் துறையின் இயக்குநராக இருக்கிறார். யோகாவில் PhD பட்டம் பெற்றவர். நேயர்கள் உங்கள் அனைவரின் சார்பில் அவரை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் பிரதர். வணக்கம். ஓம் சாந்தி. பிரதர், சுய கௌரவத்தினுடைய படிகள் என்னென்ன என்பதை கூற முடியுமா? நிச்சயமாக ஒரு மனிதன் கௌரவமுடன் வாழ வேண்டும். ஆனால் அந்த கௌரவத்தை பெறுவதற்காக பல்வேறு முயற்சிகளை அவன் செய்ய வேண்டியிருக்கின்றது. பலவிதமான பிராப்திகளையும் அடைய வேண்டியிருக்கின்றது. இதற்கு அத்தியாவசியமாக இருப்பது முதலில் சுய கௌரவமாகும். இதை பற்றி கூறும்பொழுது எனக்கு ராமாயணத்தில் ஒரு காட்சி நினைவுக்கு வருகிறது. அதாவது ராவணனிடம் தூதனாக அனுமன் செல்லுகின்றான். அப்பொழுது ராவணன் அவனை ஒரு குரங்காக பாவித்து அவனை ஒரு தூதுவன் என்று கூட கருதாமல் அவனுக்கு இருக்கை கூட அளிக்காமல் அவனை நிற்க வைத்தே பேசுகின்றான். அப்பொழுது சுய கௌரவத்தின் உச்ச கட்டமாக அந்த அனுமனானவன் தன்னுடைய வாள்களாலேயே ஒரு ஆசனத்தை அமைத்து அந்த திமிர் பிடித்த அகங்காரம் நிறைந்த ராவணனுக்கு மேலாக ஒருபடி பெரியதாக ஒரு ஆசனம் அமைத்து அமர்ந்து விடுகின்றார். ஆக சுய கௌரவத்தின் மூலமாக தனது ஆசனத்தை தானே அமைத்து கொள்கின்றான். அப்படி பேசும்பொழுது அவன் ராவணனுக்கு எடுத்துரைக்கின்றான். யாருடைய மனையை நீ கவர்ந்து வந்திருக்கின்றாய், அது சரியான ஒன்றல்ல, திருப்பி அவர்களை அனுப்பிவிடு என்று கூறுகின்றான். ஆக இந்த சுய கௌரவத்தின் மூலமாக பிறர் நமக்கு கௌரவம் அளித்தாலும் சரி, மதிப்பு அளித்தாலும் அளிக்காவிட்டாலும் சரி, நமக்கு உரிய ஒரு மதிப்பை அவர்கள் கொடுக்காவிட்டாலும் கூட சுய கௌரவத்தில் இருப்பவர்கள் எப்பொழுதும் தனக்கென்ற ஒரு கௌரவத்திலேயே இருந்து விடுகின்றார்கள். அவர்களுடைய மதிப்பை, சுய கௌரவத்தை வேறு யாரும் கூட்டவோ குறைக்கவோ முடியாது என்கிறீர்கள். அந்த சுய கௌரவத்திற்கு தடைகள் வரலாம், தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் அதிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வது தன்னுடைய பொறுப்பாக இவர்களுக்கு இருக்கின்றது. ஆகவேதான் யார் சுய பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் இந்த சுய கௌரவத்தில் நிலைத்து நிற்கின்றார்கள். இந்த சுய கௌரவத்திற்கான படிகள் மொத்தம் 7. சுய அடையாளம். 2வது படி சுய மதிப்பு உயர்வு. 3வது படி சுய ஒப்புமை. 4வது படி சுய தகுதி. 5வது படி சுய மதிப்பு. 6வது படி சுய உடன்பாடு மற்றும் 7வது படி சுய நம்பிக்கை. ஆக இந்த 7 படிகளின் மூலமாகத்தான் நாம் இந்த சுய கௌரவத்தை நிலைத்து பெற முடியும். ஆகவே இந்த ஒவ்வொரு படிகளாக நாம் கடந்து செல்லும் பொழுது அந்த சுய கௌரவத்தை நாம் நமக்குள் நிலைத்து வைத்து கொள்ள முடியும். எந்த ஒரு மனிதனாலும் சரி, அவனுடைய வாழ்க்கையில் அவன் எந்த ஒரு பொறுப்பினை ஏற்றுக்கொண்டாலும் சரி, முதலில் இந்த சுய கௌரவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கை ஒரு பொருள் பொதிந்த வாழ்க்கையாக அமைய முடியும். பிரதர், சுய கௌரவத்திற்கான 7 படிகளை பற்றி கூறினீர்கள். இந்த சுய கௌரவத்தை அடைவதற்கான வழிமுறை என்ன கூற முடியுமா? நிச்சயமாக. இதில் நம்ம அடிப்படையாக பார்ப்பது சுய அடையாளம். எப்படி நாம நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஆதாரம் சுய அடையாளம்னு பார்த்தோமோ, நம்மளுடைய உணர்வுகளுக்கும் அடையாளம் எப்படி முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பார்த்தோமோ, அதே போல இங்க சுய கௌரவத்திற்கும் அடையாளம்தான் முக்கியமான பங்கு வகிக்கின்றது. செல்ஃப் ஐடென்டிட்டி. அதில் கூட பார்த்தீங்கன்னாக்கா, தன்னை நாம் எதுவாக நினைக்கின்றோமோ அதற்கேற்ப உணர்வுகளை நாம் பெறுகின்றோம், அதற்கென்ற மனநிலையை நாம் பெறுகின்றோம். எப்பொழுது நான் இந்த அழியக்கூடிய உடல் அல்ல, நான் அழியாத ஆத்மா, உயிராக இருக்கின்றேன், அதுவும் என்றுமே அழியாத ஆத்மா. ஏனென்றால் ஆத்மா அழியவே அழியாது, இதை யாராலும் அழிக்கவும் முடியாது.
பகவத்கீதையிலே கூட இதனுடைய சிறப்பு தன்மைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இதை தீயால் கூட எரிக்க முடியாது, தண்ணீரால் கூட அழிக்க முடியாது, இதை வெட்டவும் முடியாது. ஆக நிரந்தரமான ஒன்று எப்படி காலச்சக்கரத்தில் சுழன்று சுழன்று வருகின்றது என்பதை தெரிந்து கொள்வது ஒரு அதிசயமான விஷயமாகும். ஆக தன்னைத்தான் சுய அடையாளத்தோடு நாம் பார்க்கும்பொழுது நமது இயற்கையான குணாதிசயங்களை நாம் வெளிப்படுத்த முடிகின்றது. நமக்கென்ற பண்பாட்டுடன் நாம் வாழ முடிகின்றது. ஆக நமக்கென்ற ஒரு கலாச்சாரத்தையும் நாம் ஏற்படுத்தி கொள்ள முடிகின்றது. இன்றைய காலகட்டத்திலே கலாச்சாரங்களுக்கும் பண்பாடுகளுக்கும் நிறைய சவால்கள் வந்துவிட்டன. அது அறிவியல் முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு தாழ்ந்த ஒரு நிலை ஆனாலும் சரி, இந்த காலகட்டத்தின் காரணத்தினால், எதிர்மறையான உணர்ச்சிகள் பெருகிவிட்ட காரணத்தினால் இந்த சுய அடையாளத்தை நாம் முழுவதுமாக இழந்துவிட்டோம். ஆக உலகம் அழியப் போகின்ற, அதாவது மாற்றத்திற்கு உட்பட்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில், அதாவது கலியுகம் முடிந்து சத்தியுகம் ஆரம்பிக்கின்ற இந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் இறைவன் அவதரித்து பிரம்மா மூலமாக நமக்கு இந்த சுய கௌரவத்தை அளிப்பதற்கான சுய அடையாளத்தை அளிக்கின்றார். ஆக அந்த சுய அடையாளத்தின் மூலமாக, இந்த ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் மூலமாக நாம் நம்மளுடைய கௌரவத்தினை அடைவதற்கு வழிவகுக்கின்றார். ஆக முதல் அடியாக இருப்பது இந்த சுய அடையாளம். இரண்டாவது சுய மதிப்பு உயர்வு. இந்த மதிப்பினை நாம் பெற வேண்டும். நாம் சாதாரணமானவர்கள் என்று நினைக்கும் போது சாதாரண எண்ணங்கள் எழுகின்றன, சாதாரண உணர்வுகள் வருகின்றன, சாதாரண செயல்களை செய்கின்றோம். ஆக அந்த செயல்களுக்கு ஏற்ப நாம் சாதாரண பலன்களை அடைகின்றோம். அப்பொழுது நம்ம நம்பிக்கைகள் கூட சாதாரணமாக ஆகிவிடுகின்றன. இந்த ஒரு நெகட்டிவ் சைக்கிளில் நம்ம மாட்டிக்கொள்ளுகின்றோம். அதிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்றால் நம்மளுடைய சுய அடையாளத்தை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். மானிடராய் பிறத்தல் அரிது என்று கூறப்படுகின்றது. அந்த மானிடராய் பிறந்த அந்த வாழ்க்கையில் நாம் எவ்வளவு உயர்ந்தவர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக இறைவனால் நாம் தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள் என்பதை நாம் உணரும் போது நமது சுய அடையாளத்தின் காரணமாக சுய கௌரவத்தை பெறுகின்றோம். அந்த மதிப்பு உயர்வை நாம் பெறுகின்றோம். மதிப்பு உயர்ந்தவர்களாக நாம் நம்மை உணராமல் நாம் நம்மளுடைய அடுத்தபடியை அடைய முடியாது. அடுத்தபடியாக இருப்பது சுய ஒப்புமை. நாம் ஒப்புமை செய்ய வேண்டும். யாருடன், எப்படி என்பதையும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒப்பீடு என்பது ஒரு நெகட்டிவ், கம்பேர் செய்வது என்பது. ஆனால் இங்கே ஒப்புமை என்பது நாம் எப்படிப்பட்டவர்களாக ஆக வேண்டும் என்பதற்கு ஏற்ப நம்மை நாம் ஒப்புமை செய்ய வேண்டும். ஆக இதன் மூலமாகத்தான் நாம் மனித நிலையிலிருந்து உயர்ந்த தேவதா நிலையை அடைவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட தேவதையாக நாமே ஆகப் போகின்றோம் என்ற உள்ளுணர்வை பெறும்பொழுது, அதற்கான முயற்சிகளை நாம் செய்யும்பொழுது அந்த நிலையை நம்மால் அடைய முடிகின்றது. ஆக இந்த முக்கியமான மூன்றாவது படியாக இருப்பது இந்த சுய ஒப்புமை தான். ஆக ஒப்புமை மட்டும் இருந்தால் போதுமா என்றால் நிச்சயமாக கிடையாது. ஒரு பதவியை நாம் அடைய வேண்டும் என்றால் அதற்கான தகுதி உடையவர்களாக ஆக வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அடைய முடியும். நாம் ஒன்றை அடைவதற்கு பதில் அதற்கு தகுதியானவர்களாக நம்மை ஆக்கிவிட்டாலே நிச்சயமாக அதை நம்மால் அடைந்து விட முடியும். ஆகவே ஆன்மீகத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுவது என்னவென்றால், ஆசைப்படுங்கள், ஆனால் வெறும் ஆசையாக அதை வைத்து விடார்கள். அதை அடைவதற்கு உங்களை தகுதி உள்ளவர்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறப்படுகின்றது. ஆக தகுதி உடையவர்களாக ஆக்கிக் கொள்ளும் போது அதை நம்மால் நிச்சயமாக அடைய முடிகின்றது. உதாரணமாக, நான் தேவதை ஆக வேண்டும் என்றால் தேவதையினுடைய தகுதிகள் என்ன? அதில் முக்கியமான 5 விஷயங்கள் கூறப்படுகின்றது. அதாவது அதை நாம் அந்த ஆன்மீக மொழியிலே கூறுகின்றோம் என்றால், சர்வகுண சம்பன்ன, சோலாகலா சம்பூர்ண, சம்பூர்ண நிர்விகாரி, மரியாதா புருஷோத்தம், அஹிம்சா பரமோ தர்மம் என்று கூறப்படுகின்றது. அதாவது அனைத்து குணங்களும் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும், 16 கலைகளும் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும், விகாரங்கள் அற்றவர்களாக இருக்க வேண்டும், நாம் அஹிம்சை நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடையவர்களாக ஆகும்போதுதான் நாம் தேவதையாக ஆக முடியும். ஆக நாம் அடுத்த ஜென்மத்தில் தேவதையாக ஆகின்றோமோ ஆக போவதில்லையோ நமக்கு அது தெரியாது. ஆனால்
அதற்கான தகுதியை நாம் இப்பொழுதே பெற்றுவிட்டால் நிச்சயமாக அந்த தகுதியை நாம் அடைய முடியும். ஆகிய சுய தகுதியின் மீது நாம் கவனத்தை செலுத்துகின்றோம். ஏனால் நிகழ்காலத்தில் நாம் அதற்கு தகுதி உடையவர்களாக ஆனால்தான் எதிர்காலத்தில் நாம் திட்டமிட்டபடி அந்த லட்சியத்தை அடைய முடியும். ஆக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் லட்சியத்தை நிறைவாக அடைவதற்கு தகுதியுடையவனாக சுய தகுதி உடையவர்களாக ஆக வேண்டியது மிக அத்தியாவசியமாக இருக்கின்றது. இந்த 4 படிகளை கடந்த பிறகு 5வது படியாக நாம் அடைவது 5வது படியாக சுய மதிப்பை கூறினீர்கள். ஆமாம். ஆக இந்த சுய மதிப்பு என்பது நம் எப்படி மதிப்புக்கு உரியவர்களாக ஆகின்றோம். ஏனென்றால் மதிப்புக்கு உரியவர்களாக நாம் ஆக வேண்டுமென்றால் அதற்கான தகுதி உடையவர்களாக ஆனால் மட்டுமே ஆக முடியும். ஆக அந்த மதிப்பினை பெற்றவர்களாக, எப்படி ஒரு வைரத்திற்கென்ற மதிப்பு எப்போ ஏற்படுகின்றது? பட்டை தீட்டும் போது மதிப்பு ஏற்படுகின்றது. அதைவிட முக்கியமானது, அதில் எந்த குறைபாடும் இருக்கக்கூடாது. குறையுடைய வைரத்திற்கு மதிப்பு என்பது இருக்காது. ஆக நாம பட்டை மட்டும் தீட்டப்பட்டால் பத்தாது, நம்மிடம் எந்த குறைகளும் இல்லாமல் இருக்க வேண்டும். ஆக நிறைவுகளை பெற்றவர்களாக நாம் ஆகும்போதுதான் சுய மதிப்பு உடையவர்களாக ஆகின்றோம். அடுத்து 6வது படியாக இருப்பது சுய உடன்பாடு. சுய உடன்பாடு. நாம் உடன்பாடு உடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த உடன்பாடு உடையவர்களாக நாம் எப்பொழுது ஆக முடியும் என்றால், நான் சமன்பாடு உடையவர்களாக இருக்க வேண்டும். இக்வானிமிட்டி நம்மளிடம் வர வேண்டும். அப்ப நாம ஒன்றில் உயர்ந்து ஒன்றில் தாழ்ந்து இருந்தோமானால் நம்மிடம் உடன்பாடு வர முடியாது. ஆக பிறருடன் நாம் உடன்பாடு உடையவர்களாக வாழ வேண்டும் என்றால் முதலில் நம்முள் உடன்பாடு இருக்க வேண்டும். நாம் இந்த இணக்கமான ஒரு சூழலை நம்முள் உட்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நமது உறவு முறைகளில் கூட இணக்கமான ஒரு உடன்பாட்டை கொண்டு வர முடியும். இந்த சுய உடன்பாடு என்பது 6வது படியாக இருக்கின்றது. கடைசி படி 7வது படி சுய நம்பிக்கையாகும். இந்த சுய நம்பிக்கை தான் நம்மை மறுபடி எப்படிப்பட்ட அடையாளம் உடையவராக இருக்கின்றோம் என்பதை அறுதியிட்டு கூறுகின்றது. ஆகவே நம்பிக்கையிலே நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். தன்னம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எப்பொழுது உங்களிடம் உற்சாகம் ஆர்வம் இல்லையோ, உங்களிடம் தைரியம் இல்லையோ, அப்பொழுது நீங்கள் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கவே முடியாது. ஏனென்றால் எப்படி விகாரங்கள், அதாவது தீய குணங்கள் ஒன்றோடொன்று இணைந்து இருக்கின்றதோ, ஒன்றை சார்ந்து இன்னொன்று இருக்கின்றதோ, ஒன்றுக்கு இன்னொன்று காரணமாக ஆகின்றதோ, அதே போன்று இந்த தெய்வீக குணங்களும் கூட ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கின்றன. ஒன்று மற்றொன்றை ஆதரவளிக்கின்றது, இன்னொன்றுக்கு காரணமாக ஆகிவிடுகின்றது. நான் அன்பாக இருக்கின்றேன் என்றால் அந்த அன்பாக இருப்பதற்கு முன்னால் நான் அமைதியாக இருக்க வேண்டியது அத்தியாவசியமாகின்றது. அமைதி இல்லாமல் என்னால் அன்பாக இருக்க முடியாது. நான் பொறுப்புடையவனாக இருக்கின்றேன் என்றால் அந்த பொறுப்பிற்காக நான் பொறுத்து போகின்ற, அதாவது சகனசீல்தா என்று கூறப்படுகின்ற ஒரு குணத்தை என்னால் தாரணை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஆகவே நம்ம நடைமுறை வாழ்க்கையில பார்க்கின்றோம், ஒரு குணத்தை தாரணை செய்ய வேண்டும் என்றால், அதாவது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் பல குணங்களை நாம் தாரணை செய்ய வேண்டி இருக்கின்றது. ஆகவேதான் நம்மளுடைய முதல் அடியே சரியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்மளுடைய லட்சியத்தை நாம் அடைவதற்கு, நமது நோக்கத்தை நாம் அடைவதற்கு நமது வழி சரியானதாக இருக்க வேண்டும். அந்த வழியை நாம் சரியாக தேர்ந்தெடுத்தால் மட்டும் பத்தாது, ஒவ்வொரு அடியாக நாம் கடந்து செல்ல வேண்டும். ஒவ்வொரு படியாக நாம் கடந்து செல்ல வேண்டும். ஆக இந்த சுய கௌரவத்தை நாம் நம்முள் நிலைத்து கொள்வதற்கு, நாம் அந்த கௌரவம் உடையவர்களாக வாழ வேண்டும் என்றால் சுய அடையாளம், சுய மதிப்புயர்வு, சுய ஒப்புமை, சுய தகுதி, சுய மதிப்பு, சுய உடன்பாடு மற்றும் சுய நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டியது அத்தியாவசியமாகின்றது. ஆகவே இவை அனைத்துமே கூட இவற்றில் ஒரு கூறுபாடுகள் என்று கூட நம்மால் கூற முடியும். ஆக கௌரவம் வாய்ந்தவர்களாக, சமுதாயத்தில் கௌரவம் வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றாலும் கூட முதலில் தனக்குள் சுய கௌரவம் உடையவர்களாக வாழ வேண்டும். இந்த சுய கௌரவம் என்பது இறைவனுடன் நம்மை இணைத்துக் கொள்வதற்கும் ஒரு காரண காரியமாக அமைந்து விடுகின்றது. ஏனென்றால் பக்தி மார்க்கத்திலே இறைவனை நாம் வணங்கும் பொழுது, நான் தாழ்ந்தவன், இறைவன் உயர்ந்தவர், இறைவன் எல்லாம் வல்லவர், அனைவருக்கும் தந்தையாக இருக்கக்கூடியவர், நானோ ஒரு ஏழையாக இருக்கின்றேன்,
அதாவது நான் பலகீனமாக இருக்கின்றேன், நான் பாவப்பட்டவனாக இருக்கின்றேன், நான் பாவியாக இருக்கின்றேன் என்று நாம் நினைத்தோமானால் அந்த தொடர்பு என்பது ஏற்படவே முடியாது. அந்த தொடர்பை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால், அவருடன் நாம் சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால், முதலில் நமது சுய கௌரவத்தை அதிகரிக்க வேண்டியிருக்கின்றது. அந்த சுய கௌரவமின்றி இறைவனுடன் நாம் தொடர்பை அல்லது சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியாது. எப்பொழுது நாம் சம்பந்தத்தை அவரிடம் ஏற்படுத்தி கொள்ளவில்லையோ அப்பொழுது அவரிடமிருந்து நாம் எந்த பிராப்திகளையும் அடைய முடியாது, எந்த அனுபவத்தையும் பெற முடியாது. கண்டிப்பாக. ஆக இறைவனுடன் பல சம்பந்தங்களுடைய அனுபவத்தை நாம் பெற வேண்டுமானாலும் கூட அதற்கு இந்த சுய கௌரவம் என்பது அடிப்படையாக அமைந்து விடுகின்றது. ஆகவேதான் ராஜயோக தியானம் கற்றுக் கொடுக்கும் போது முதலில் தன்னைத்தான் ஆத்மா, அதாவது சுய அடையாளத்தில் வாருங்கள், ஆத்மாவினுடைய இயற்கையான குணாதிசயங்களினுடைய சொரூபத்தை நீங்கள் அனுபவம் செய்யுங்கள். அதன் பிறகுதான் நீங்கள் இறைவனை நினைவு செய்ய முடியும், இறைவனுடன் உங்களை இணைத்து கொள்ள முடியும். அந்த கனெக்ஷன் என்பது ஏற்படும். எப்படி பாருங்க, 2 ஒயரை நாம சேர்த்தோம்னா வெறுமனே முடிச்சு போட்டோம்னா கரண்ட் பாஸ் ஆகாது. அந்த மேலே இருக்கிற ரப்பரை நீக்கிட்டு உள்ள இருக்கிற அந்த உலோகத்தை நாம இணைத்தாதான் செப்பு கம்பிகளை இணைக்கும் பொழுதுதான் கரண்ட் என்பது பாஸ் ஆகும். நிச்சயமாக. அதே மாதிரி தான் இறைவன் கூட நாம தொடர்பு வைக்க வேண்டும் அல்லது கனெக்ஷனை நாம ஏற்படுத்த வேண்டும் என்றால் இந்த சுய கௌரவத்தில் நாம நிலைக்க வேண்டியது அவசியமாகின்றது. சுய கௌரவத்தில் நிலைக்கணும் என்றாலே தேக உணர்வுலேருந்து நாம விலக வேண்டி இருக்கின்றது. இந்த ரப்பர் அப்படிங்கிறது, அந்த காப்பர் வயருக்கு மேல இருக்கக்கூடிய ரப்பருங்கிறது உடலை குறிக்கிறது. ஆமா, அந்த தேக உணர்வை குறிக்கின்றது. ஆக நான் ஒரு தேகம் அல்ல, நான் அழியாத ஆத்மா என்பதை உணர்வதுதான் சுய கௌரவத்தின் சுய அடையாளத்தின் முதல் படியாக இருக்கின்றது. ஆக முதல் படியை நாம கரெக்டா ஏறிட்டோம்னா அடுத்த படிகளை நாம ஏறுவது நமக்கு எந்த தடையுமே இருப்பதில்லை, எந்த கஷ்டமும் நமக்கு இருப்பதில்லை. ஆக நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா சுலபமான வாழ்க்கையை அமைந்து விடுகின்றது. இந்த ராஜயோகி வாழ்க்கையினுடைய ஒரு சிறப்பு அம்சமே இல்லை, எத்தனை பிரச்சனைகளுக்கு இடையிலும் இருந்தாலும் சரி, எத்தனை தடைகளை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டி இருந்தாலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கை டபுள் லைட்டாக இருக்கின்றது, அதாவது இலகுவாக இருக்கின்றது. அதற்கு அடிப்படை காரணமே என்னவென்று கேட்டால் அவர்கள் எப்பொழுதும் சுய கௌரவம் உடையவர்களாக இருக்கின்றார்கள். ஆக நம்மளுடைய எண்ணங்களின் புற தாக்குதல்கள் இல்லாமல், அதாவது பிற மனிதர்களுடைய தாக்கமோ அல்லது சூழ்நிலையினுடைய தாக்கமோ உடைமையில் அல்லது பொருட்களுடைய தாக்கமோ தங்களை தாக்கப்படாமல் பிரிவென்ஷன் பாதுகாத்து கொள்கின்றார்கள். ஆக இறைவனுடைய கொடை நிழலின் கீழ் நான் இருக்கின்றேன் என்ற அனுபவத்தை அவர்கள் பெற முடிகின்றது. இதை விட வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தேவை இருக்கு யோசிச்சு பாருங்க. நிச்சயமாக எல்லாம் வல்ல இறைவன் அனைத்து குணங்களிலும் கடலாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய பாதுகாப்பின் கீழே அவரே குடை நிழலாக இருக்கிறார் என்ற போது இதை விட வேற என்ன வேண்டும்? வேறு. அதனால்தான் நம்ம சொல்றோம், இந்த சுய கௌரவத்துல நிலைத்திருப்பது அத்தியாவசியமாக இருக்கின்றது. பிரதர், மிக அருமையாக சுய கௌரவத்தினுடைய 7 படிகளை விளக்கி கூறினீர்கள். சுய கௌரவத்தில் இருப்பதற்கு இந்த 7 படிகள் மிகவும் அவசியம். அதேபோல் சுய கௌரவத்தை இழப்பதற்கான காரணங்கள் எதுவும் இருக்கிறதா? அப்படி இருந்தால் என்னென்ன? நிச்சயமாக இந்த நாம இழந்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்தில் வந்தனால தான். இந்த அதிகமான பிறப்புகளை நாம் எடுத்து வரும்பொழுதுதான் ஒவ்வொரு பிறப்புலையும் நம்மளுடைய சக்திகளை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறோம், நம்மளுடைய குணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறோம், நம்மளுடைய கௌரவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறோம். ஆனால் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அடையிறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு திரும்புகின்ற நேரத்துக்கு வந்து ரிட்டர்ன் ஜேர்னியில் இருக்கிறோம். அப்போ நம்ம வீட்டுக்கு போகும்போது எப்படி நாம் வந்தோமோ அப்படி தான் திரும்பி போகணும். ஆக எப்படி நாம் இந்த உலகத்துக்கு வந்தோம்? 16 குணங்களும் நிறைஞ்சு, எல்லா குணங்களும் நிறைந்திருந்தது, 16 கலைகளும் நிறைஞ்சிருந்தது, எந்த விதமான விகாரங்களும் இல்லாமல் நாம் இருந்தோம். அஹிம்சை நம்மளுடைய பரமோ தர்மமா நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட நிலையில இருந்த நம்ம திரும்பும் போது அப்படித்தானே போகணும். நிச்சயமா. அதுக்காக தான் நம்ம ரிட்டர்ன் ஜேர்னியை சீக்கிரம் பண்ணணுங்கிறதுக்காக தான் இப்போ காலத்தினுடைய கட்டாளம் நாம் ரொம்ப சீக்கிரமான முயற்சியை பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் இந்த சுய கௌரவத்திற்கான இழப்பதற்கான காரணங்களும் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. இதை நாம் வரிசைப்படுத்தி கூறணும் அப்படின்னாக்கா, நம்பிக்கைகள்,
இது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கின்றது. அதாவது சுய கௌரவத்தை இழப்பதற்கு காரணங்கள். அதுல ஒண்ணு நம்பிக்கைகள், ரெண்டாவது ஒப்பீடு செய்தல், கம்பேர் பண்றது, மூன்றாவது பாத்தீங்கன்னாக்கா புகழ்தல், நான்காவது பாத்தீங்கன்னா மதிப்பளித்தல், அஞ்சாவது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய தாழ்தல். புகழ்ச்சி எப்படி ஒரு பக்கம் நமக்கு ஒரு காரணமாகுதோ, இன்னொரு பக்கம் தாழ்த்தல் கூட ஒரு காரணமாகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆற்றல், அழித்தல் அல்லது குறைத்தல், இவை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரணமாக ஆகிவிடுகின்றது நம்மளுடைய சுய கௌரவத்தை இழப்பதற்கு. ஆக இந்த காரணங்களை புரிஞ்சு கொள்ளும் போதுதான் நாம அதை எப்படி நம்மளை பாதிக்காம வைத்துக் கொள்வது என்பது நமக்கு வசதியாக அமைந்து விடுகின்றது. பிரதர், இன்று நாம் சுய கௌரவத்திற்கான 7 படிகளை மிக விரிவாகவே பார்த்தோம். இந்த 7 படிகளையும் நாம் கடந்து செல்லும் பொழுது நாம் சுய கௌரவத்தில் நிலைத்திருக்க முடியும் என்று கூறினீர்கள். அதேபோல் சுய கௌரவத்தை இழப்பதற்கான காரணங்கள் என்ன என்பதையும் பார்த்தோம். இந்த எதிர்மறையான உணர்ச்சிகள், எதிர்மறையான கண்ணோட்டம் நம்மை சுய கௌரவத்தை இழக்கச் செய்கிறது என்பதை கூறினீர்கள். நேர்மறையான கண்ணோட்டத்தோடு நாம் ஒவ்வொரு செயல்களை செய்யும் பொழுது நாம் சுய கௌரவத்தை இழப்பதிலிருந்து நம்மை காத்துக்கொள்ளலாம் என்பதையும் மிக விரிவாக எடுத்துரைத்தீர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சுய கௌரவம், சுய கௌரவத்தை அடைவதற்கான படிகள். சுய அடையாளம். தன்னை ஓர் அழியாத ஆத்மா என்ற சுய அடையாளத்தோடு பார்க்கும்போது நமக்குள் இருக்கும் இயற்கையான குணாதிசயங்களை தானாகவே வெளிப்படுத்த முடிகின்றது. மேலும் இந்த ஆன்மீக விழிப்புணர்வு சுய கௌரவத்தை பெற வழிவகுக்கின்றது. சுய மதிப்புயர்வு. மனிதராக பிறந்த நாம் அனைவரும் எவ்வளவு உயர்ந்தவர்கள் என்பதை உணர வேண்டும். அதாவது நாம் இறைவனால் தேடிக் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள் என்பதை உணரும்போது சுய மதிப்புயர்வை பெறுகின்றோம். இதன் மூலம் சுய கௌரவத்தை அடைகின்றோம். சுய ஒப்புமை. நான் மனிதரிலிருந்து தேவதை நிலையை அடையப் போகிறேன் என்று நமக்கு நாமே ஒப்புமை செய்ய வேண்டும். இந்த ஒப்புமையை செய்யும்போது அது நமக்கு சுய கௌரவத்தை அளிக்கின்றது. சுய தகுதி. நாம் தேவதை நிலையை அடைய வேண்டுமென்றால் அதற்கான தகுதியை பெற வேண்டும். நிகழ்காலத்தில் அந்த சுய தகுதியை பெற்றால்தான் எதிர்காலத்தில் அதற்கான லட்சியத்தை அடைய முடியும். சுய மதிப்பு. நாம் எந்த குறைபாடுகளும் இல்லாமல் நிறையுடையவர்களாக இருக்கும்போது சுய மதிப்பை பெறுகின்றோம். சுய உடன்பாடு. சுய உடன்பாடு உடையவர்களாக ஆக வேண்டுமென்றால் உறவுகளில் சமன்பாடு உடையவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு ஏதுவான சூழ்நிலையை நமக்குள் உட்படுத்தும்போது உறவுகளிலும் இணக்கமான உடன்பாட்டை கொண்டு வர இயலும். சுய நம்பிக்கை. இந்த சுய நம்பிக்கைதான் மறுபடியும் நாம் என்ன சுய அடையாளத்தோடு இருக்கிறோம் என்பதை கூறுகிறது. ஆகவே சுய நம்பிக்கை அல்லது தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டுமானால் நம்மிடையே ஆர்வம், உற்சாகம் மற்றும் தைரியம் நிறைந்திருக்க வேண்டும்.